வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி ஊழலால் தான் உறுதியானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல். குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாது. மேற்கு வங்க முதலமைச்சர் உறுதி. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிபர் டிரம்பின் அறிவிப்பு ரத்து. பாஸ்டன் நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, வக்ஃப் வாரிய சட்டம் எதிர்ப்பு, தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கான இடம் குறையக்கூடாது என்று வலியுறுத்துவதாக சொல்கிறது அதிமுக. இவையெல்லாம் இவர்களது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக தலைமையையும் அமித்ஷா பேச அனுமதிக்கவில்லை என்றும் தெரிவித்தவர், திமுகவையும் திமுக அரசையும் தன்னையும் விமர்சிப்பதற்கு மட்டுமே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பயன்படுத்தி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் என்பதை மக்கள் அறிவார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மாநில உரிமை, மொழி உரிமை, தமிழ் பண்பாடு ஆகியவற்றை காப்பதற்காக களத்தில் நிற்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதிகார வெறியோடு அமைக்கப்பட்டிருக்கும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது இது அத்தனைக்கும் எதிரானது. பதவி மோகத்தில் தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியிடம் அடமானம் வைத்து தமிழ்நாட்டை பாழாக்கியவர்தான் பழனிசாமி என்று விமர்சித்துள்ளார். இன்றைய அதிமுக பொறுப்பாளர்கள் உறவினர் குடும்பங்களை சுற்றியும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் 2 சோதனைகள் நடத்தியதையும் அதில் இருந்து தப்பித்துக் கொள்ள பாஜக தலைமையை நோக்கி அவர்கள் ஓடி வந்தவர்கள் அதிமுகவை அடமானம் வைத்தது மட்டும் இன்றி தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் என்று சாடினார். அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தே ஊழல்தான் என்பதை அனைத்தும் அறிந்த தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள் என்றும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. தமிழக ஆளுநர் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரும் தமிழ்நாடு அரசின் ரிட் மனுவை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பின் விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது ஜனாதிபதி 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும், அப்படி முடிவெடுக்காத பட்சத்தில் அதை எதிர்த்து மாநில அரசுகள் உச்ச நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதியளித்துள்ளார். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு தற்போது சட்டமாகியுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் இந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நீடித்து வரும் நிலையில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த சட்டம் அமல்படுத்தப்படாது என்று உறுதியளித்துள்ளார். இதற்கிடையே முர்ஷிதாபாத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் ரயில் போக்குவரத்து முடக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். அதேபோல் டைமண்ட் ஹார்பர் பகுதியில் இஸ்லாமியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்வேறு மாநிலத்தின் பகுதிகளில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அந்த வகையில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் அதிகபட்ச வெப்பநிலை 37.38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து 4 நாட்டவர்களை வெளியேற்றும் உத்தரவை பாஸ்டன் நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்காவில் வசித்து வரும் கியூபா, வெனிசுலா, நிராகுவா மற்றும் ஹைத்தி மக்களின் சட்ட பாதுகாப்புகளை ரத்து செய்து 30 நாட்களில் அவர்களை வெளியேற்ற போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிபர் டிரம்பின் இந்த உத்தரவுக்கு எதிராக பாஸ்டனில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் இந்த உத்தரவை நிறுத்திட உத்தரவிட்டுள்ளார். மேலும் அமெரிக்காவில் புலம்பெயர்ந்து வாழும் 6000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களின் சமூக பாதுகாப்பு எண்களை ரத்து செய்து அவர்களை இறந்தவர்களாக வகைப்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் மூலம் வேலை, வங்கி பயன்பாடு உள்ளிட்ட அடிப்படை சேவைகளை பெற முடியாமல் அவர்களாகவே வெளியேறும் நிலை உருவாகியுள்ளது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகல் தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வெளியானதை அடுத்து 10 மசோதாக்களையும் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதுடன் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருத வேண்டும் என தீர்ப்பு வழங்கியது. இதனை அடுத்து தமிழ்நாடு அரசு அந்த மசோதாக்களை அனுப்பிய ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என்று அரசிதழில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகல் தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் உச்ச நீதிமன்றம் நீதி போராணை மனு உரிமையியல் ஆணையில் மேற்கூறிய சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்கு அனுப்பிய பின்னர் குடியரசுத் தலைவர் எடுத்திருக்கக்கூடிய அனைத்து விளைவுறு நடவடிக்கைகளும் சட்டத்தின்படி இல்லா நிலையது என்றும் மேற்கூறிய சட்ட முன்வடி மறுபரிசீலனை செய்யப்பட்டு ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பப்பட்ட நாளில் அவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படுதல் வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே திராவிட நட்பு கழகத்தின் சார்பில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, திராவிட இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் வீரபாண்டியன், கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நவாஸ்கனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆர் ராசா, மத்தியில் ஆளும் ஒன்றிய அரசு வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா குறித்து நாடாளுமன்ற அவையில் பேசுவது ஒன்றாகவும் சட்ட திருத்த மசோதாவின் விதிகள் அதற்கு முரண்பட்டதாகவும் இருப்பதாகவும் சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த மசோதாவை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஒரு வக்ஃப் சொத்தை இது வக்ஃபுடைய சொத்து என்று கண்டறிவதற்கு அவர் சிவில் கோர்ட் பத்திரத்தை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும், சாட்சியங்கள் சேர்க்கணும், எல்லாம் பண்ணணும். அவரு சொல்லிட்டா அப்புறம் ட்ரிபியூனலுக்கு போகும். ட்ரிபியூனலுக்கு போனா அந்த ஃபைனல். அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போலாம். கொஸ்டின் ஆஃப் லாவுல சட்டத்துல பிழை இருந்தாங்க. இதான் இது அந்நியில ஒரு சட்ட திருத்தம் 1995 நரசிம்மராவ் கொண்டு வந்தார். நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், நாடாளுமன்றத்தை கேட்டுதான் இங்கேயும் கேட்கிறேன். இந்த வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கு 95 என்ன காரணம்? எந்த ஒரு சட்டத்தையும் திருத்தணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை காரணம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கணும்ல. காரணமே இல்லாம ஒரு சட்டம் வருமா? பிசிஆர் கொண்டு இருந்தது, தீண்டாமை ஒழிப்பு சட்டம், அது பத்தலங்கிறத எல்லா முதலமைச்சரும் ஒத்துக்கிட்டாங்க முதலமைச்சர் மாநாட்டுல. அதற்கு பிறகு SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட். அப்ப ஒரு சட்டத்தை மேலும் மேலும் கூடுதலாக வழிமுறையாக்குவதற்காக வளர்த்து எடுக்கிற போது அதற்கான சமூக காரணங்கள் என்ன, அதற்கான தேவை என்ன, கள நிலவரம் என்ன, ஆன் கிரவுண்ட் என்ன, புள்ளி விவரங்கள் என்ன, இதையெல்லாம் கேட்டு அவர் அரசு திருத்துவாங்க. 95 திருத்துவார்கள். என்ன காரணம்? 1971 அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் தலைமையில ஒரு குழு போட்டாங்க. நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட குழு இந்தியா முழுக்க சுற்றி பார்த்தது. இஸ்லாமியர்களுக்கு இன்னும் என்ன உரிமை தேவை, சுதந்திரத்துக்கு பின்னால் அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள். அதேபோல் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு, பஷீராபாத் பார்க் மஸ்ஜித்தில் மற்றும் குடியாத்தம் பகுதிகளில்
30க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்கள் முன் 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வக்பு திருத்த சட்டத்தினை கொண்டு வந்த ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் அருகில் மனிதநேய ஜனநாயக சார்பில் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரியும் ஒன்றிய அரசின் கூட்டணியில் உள்ள ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் புகைப்படங்களை தீயிட்டும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். தொடர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் மதுரை மாவட்டம் வில்லாபுரம் பகுதி அனைத்து ஜமாத்தாரர்கள் ஒருங்கிணைந்து ஒன்றிய அரசின் வக்பு சட்ட திருத்த மசோதா திரும்ப பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பள்ளிவாசல் செயலாளர் அப்துல் காதர் தலைமையில் வக்பு திருத்த சட்ட மசோதாவினை திரும்ப பெற கோரி பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கருப்பு துணியை ஏந்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒரு பேரெழுச்சியாக நாடு முழுவதும் மக்கள் போராட வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அதிகாரம் கொடுத்திருக்காங்க. இனிமேல் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. மாவட்ட நிர்வாகம் முடிவு பண்ணா, பாஜக ஆளுகின்ற மாநிலத்துல மாவட்ட நிர்வாகம் எப்படி இருக்கும்? யாரு போய் அங்க போய் கேள்வி கேட்க முடியும்? இவங்க உரிமை முழுவதும் பறிக்கப்படுகிறது. காலம் காலமாக இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குகின்ற வேலையை மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதோடைய தொடர்ச்சி தான் குடியுரிமை திருத்த சட்ட மசோதா. அதோடைய தொடர்ச்சி தான் வக்பு வாரிய திருத்த சட்டம். அப்படி ஒன்னோட தொடர்பு படுத்தி தான் பார்க்கணும். இப்படி இவர்கள் மீது தாக்குதல் ஒரு ஜனநாயக குடியரசு என்பது அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சிறுபான்மையினரை பாதுகாக்கிற அரசு தான் ஜனநாயக குடியரசாக இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சிறுபான்மையினர் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்துகின்ற இந்த அரசாங்கத்திற்கு மக்கள், இஸ்லாமியர் அல்லாதோர், இப்ப பெண்கள் விடுதலை சம்பந்தமா ஆண்களும் சேர்ந்து குரல் கொடுத்தாங்க. அதே மாதிரி தலித் விடுதலை தலித் அல்லாதோரும் கொடுக்கணும். இஸ்லாமியர்களுக்கான இந்த கொடுமைக்கு இஸ்லாமியர் அல்லாதோரும் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். அந்த விஷயத்தை ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து இவர்களை பின்வாங்க செய்வோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதேபோல் தென்காசி மாவட்ட ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கருப்பு பட்டைகளை அணிந்து வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 70க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல் முன்பு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு மாநில துணை செயலாளர் இக்பால் தலைமையில் திரளான இஸ்லாமியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 17ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை, வில்லிநல்லூர், தர்மபுரம், மன்னம்பந்தல் மற்றும் சித்தர்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், புதுப்பாளையம் மற்றும் ஜவ்வாது மலை பகுதிகளில் தொடர்ந்து 2 நாட்களாக சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் உற்சவர்களின் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள், தேரோட்டம் மற்றும் திருக்கல்யாணம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் அமைந்துள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழா திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கள்ளழகர் ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க சுந்தர் ராஜா பெருமாளுக்கு அருள்மிகு ஸ்ரீதேவி, பூதேவி, ஸ்ரீ கல்யாண சுந்தரவல்லி தாயார், ஸ்ரீ ஆண்டாள் ஆகிய 4 பிராட்டிமார்களுடன் ஸ்ரீ பெரியாழ்வார் முன்னிலையில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அதேபோல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் கோவிலில் பங்குனி உத்திரத்தில் காலை செப்பு தேரோட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் ரெங்கமன்னாருக்கு பெரியாழ்வார் ஆண்டாளை கன்னிகாதானம் வழங்கும் வைபவம் நடைபெற்றதை தொடர்ந்து
ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய கயிறு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தமிழகத்தில் தங்கம் விலை இன்று அதிரடியாக உச்சம் தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 70,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 8,770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 112 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,000 ரூபாய் அதிகரித்து 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைனுக்கு 5,000 கோடி ராணுவ உதவிகளை வழங்க உள்ளதாக ஐரோப்பிய நாடு தெரிவித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன், ரஷ்யா இடையே போர் நீடித்து வருகிறது. அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றன. அதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் நிறுத்துவது குறித்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் புதின் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இந்நிலையில் உக்ரைனுக்கு 5,000 கோடி மதிப்பிலான ராணுவ உதவிகள் இங்கிலாந்து தலைமையிலான உக்ரைனுக்கான சர்வதேச நிதியம் மூலம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்ய அதிபர் புதினுக்கு அழுத்தம் தரும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இங்கிலாந்து அரசு தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக, பாஜக கூட்டணி ஊழலால் தான் உறுதியானது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல். குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு. வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாது. மேற்கு வங்க முதலமைச்சர் உறுதி. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிபர் டிரம்பின் அறிவிப்பு ரத்து. பாஸ்டன் நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.